உங்களுடைய உரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீத உள்ள நேரத்துல நம்ம கேள்வி பதிலா வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1940. ஓகே, 7:40 இப்போ ஆயிடுச்சு. வில் வைண்ட் அப் பிஃபோர் 8:45 வரை நம்ம. ஓகே சார். I'll start the session. மிஸ்டர் சந்தோஷ்குமார் சார், ப்ளீஸ் ஒரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. உங்களோட தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க சார். ஹோஸ்ட் சார் இப்ராஹிம் சார், இந்த சந்தோஷ்குமார்னு ஒன்று எஸ்கேன்னு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு அவங்கதான் தெரியாம சரி சார், நான் பண்ணிடுறேன். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். எஸ் சார், எஸ் சார், இந்த பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே, தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாட் வி வில் டூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வரட்டும், தென் வி வில் டிசைட் அபவுட் அவர் கரியர் அப்படின்னு நான் நினைக்கிறோம். தட் இஸ் 100% ராங். இல்லைன்னா நம்ம எல்லாருமே பொத்தாம் பொதுவா நம்ம தமிழக மாணவர்கள் எஸ்பெஷலி தமிழக மாணவர்னு சொல்றத சார் சந்தோஷ்குமார் சாரை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லைன்னா முடிச்சா எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா நடுவில் யாராவது குழந்தைங்க தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 1 or 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி தான் பிரதானமா எல்லாருக்கும் தெரியுது. அது நீட் அண்ட் JEE இதை பத்தி தான் நமக்கு தெரியுது. இல்லையா கடைசி மேனேஜ்மெண்ட் கோட்டா பணம் கொடுத்து நம்ம சேருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். கிட்டத்தட்ட நம்ம அட்மிஷன் வாங்குறதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சார் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்ல? வருது சார். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட அட்மிஷன் வாங்குறதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை வழிமுறைகள் இருக்கு. அதாவது வந்து 12th ஸ்கோரை தவிர அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களோட போர்ட் மார்க், சாரி உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நீட் JEE தவிர இன்னொரு 69 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. நான் சொல்ற எதுவுமே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எதுவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்ஸ் பிலானியோ அமிர்தாவோ VITயோ அது மாதிரி எதுவுமே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதே ஒரு 71 எக்ஸாம்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகே, ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்பயிலேருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 71 எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லணும்னா 58 எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட 12th மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை. சரிங்களா? 58 எக்ஸாம்ஸ்க்கு 12th மார்க் கிடையாது. அதாவது 12th ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதும், இல்லைன்னா சில நேரம் 12th 60% இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா 12th மார்க்குங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வழி அட்மிஷன் வாங்குறதுக்கு. 58 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது 58 டிஃப்ரெண்ட் பாத்வேஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாங்கிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குன்னே இருக்கக்கூடிய கோட்டா. இது தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IITல புதுசாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய மாணவர்களுக்கு தெரியல. IITல லாஸ்ட் இயர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஸ்போர்ட்ஸ் கோட்டால மொத்தம் 24 சீட்டு. அந்த 24 சீட்ல மொத்தம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். 5 பேர் தான். 19 சீட்டு இட் பிகம் வேக்கண்ட். வேர்? IIT மெட்ராஸ்ல வேக்கண்ட். இது நிறைய மாணவர்களுக்கு நமக்கு தெரியறது இல்லை. ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் கோட்டா இந்த வருஷத்துல இருந்து ரைட் ஃப்ரம் திஸ் அகாடமிக் இயர் ஆன்வர்ட்ஸ் IIT மெட்ராஸ் இன்ட்ரடியூஸ் திஸ் கோட்டா. இது வந்து யாருக்கு அப்படின்னா, எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியுவேன் சார், தெரியும், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா மியூசிக் வாசிப்பேன், இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் வாசிப்பேன், இல்லைன்னா எனக்கு வந்து நல்லா டிராயிங் வரைகிற அந்த டிசைன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இது ரிலேட்டடா நீங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கோட்டா உண்டு. சரிங்களா? எங்கே? IITல கோட்டா உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வெகு காலங்களாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில இந்த கோட்டா பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கோட்டானே ஒன்று இருந்துச்சு. இந்த வருஷத்துல இருந்து இந்த விஷயத்த IIT மெட்ராஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச என்ஆர்ஐ கோட்டா. இப்போ நீங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குவைத்தில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும். இதுல இந்த என்ஆர்ஐ கோட்டால 2 விதமா நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிட முடியும். நம்பர் 1, இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரியில போய் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணாவே அவங்க வந்து என்ஆர்ஐ தான், ரைட்? ஆனா ஐஐடி என்ஐடியில் நான் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா, 11th and 12th மட்டும் உங்க குழந்தைய அப்ராட்ல படிக்க வச்சுட்டு என்ஐடிக்கு நீங்க டாசா கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பேரு டாசா கவுன்சிலிங். அகேன் ஐம் டெல்லிங், இட் இஸ் DASA கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு வந்து என்ஐடியில் அட்மிஷன்ஸ் வாங்கிடலாம். யூஸ்வலாகவே என்ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா உங்களோட JEE மெயின்ஸோட ஸ்கோர் வந்து 98% இல்லைன்னா 97% எடுத்தால் தான் என்ஐடி திருச்சியில் கிடைக்கும். ஒரு ஓபிசி கேட்டகரினா. எஸ்சி மாணவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 92-94% இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த டாசா கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா ஒரு 60% மார்க் எடுத்தாவே கிடைக்கும். சில டிபார்ட்மெண்ட்லாம் 50% எடுத்தாவே கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், 11th and 12th மட்டும் நீங்கள் அப்ராட்ல உங்கள் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு நீங்கள் தனியாக என்ஐடிஸ்க்கு நீங்கள் டாசா கவுன்சிலிங் மூலியமா வர முடியும். இது தவிர நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இது ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின்ல படிச்சிருக்கணுங்கிற ரெகுலேஷன் கிடையாது. ஜஸ்ட் பேரண்ட்ஸ், ஐதர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ், யாராவது அப்பா இல்லைன்னா அம்மா யாரு ஃபாரின்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு இது பொருந்தும். அடுத்து 8th ஒன் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா. அதர் ஸ்டேட் கோட்டாங்கிறது இது முழுக்க முழுக்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு தவிர மற்ற இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் போய் படிக்கிறதுக்கு, அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு 5% சீட்ஸ் இருக்கும். இதுதான் அதர் ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது. இன்னொன்று NCC NSS கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய மாணவர்கள் வந்து ஸ்கூல் டைம்ல தேசிய மாணவர் படை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இருந்தீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு அட்மிஷன் தனியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஆர்டிஷியன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில்ட்ரன் ஆஃப் ஆர்டிஷியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நெசவாளரோட குழந்தைங்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு கோட்டா. சரிங்களா? இப்போ நிஃப்ட், சென்னையில் நிஃப்ட்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெசவாளரோட குழந்தைங்களுக்கு தனியாக கோட்டா இருக்கு. அவங்களுக்குன்னு தனி ஸ்காலர்ஷிப் வேற இருக்கு. சரி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஃபிஷர்மேன்ஸ் கோட்டா அப்படின்னே ஒன்று இருக்கு. அதாவது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரைன் இன்ஜினியரிங் படிக்க போறாங்க, இல்லைன்னா நாட்டிக்கல் சயின்ஸ், ஷிப்போட கேப்டன் ஆகக்கூடிய கோர்ஸ் நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபிஷரி சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, BFSc ஃபிஷரி சயின்ஸ். இந்த கோர்ஸ்லாம் போய் படிக்கும் பொழுது அவங்களுக்கு முற்றிலும் இலவசம். தமிழக மீனவ நலத்துறை அமைச்சகம்னே ஒன்று இருக்கு, அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியறது இல்லை. இன்னொன்று இந்த 11th ஒன் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டா. அதாவது வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருந்தா, ஃபீமேல் கேண்டிடேட் ஒரே ஒரு ஆளா இருந்தா அவங்களுக்கு தனி கோட்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இது மாதிரி யூனியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டா மூலியமா அட்மிஷன் வாங்க முடியும். அடுத்து இந்த 12வது இருக்கு, இது எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப தயவு செஞ்சு இவ்வளோ கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. இந்த 12வது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இந்த இப்போ ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. சார் யாரோ ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க சார். உங்களுக்கு மியூட் பண்ணிட்டா சரி நல்லா சார். இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே. சார் உங்கள்ட்ட கமெண்ட் இது இல்லையா உங்கள்ட்ட? சார் பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு. இல்லையா? ஏன்னா நடுவில் நடுவில் டிஸ்டர்ப் ஆகுது. சரி சார், சரி சார். ஓகே சார். வரேன். தெரியுதுல, ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுது சார். ஓகே, இந்த 11th ஒன் 12th ஒன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கோப்புங்கிற அட்மிஷன், அந்த கோட்டா பேரு ஒலிம்பியாடு. அது எந்த ஒலிம்பியாடு மூலியமா நீங்க எழுதுனா உங்களுக்கு ஐஐடி NITல உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு ஒரு தனியார் கம்பெனி வந்து ஒரு ஒரு ஒலிம்பியாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 600லேருந்து 1000 ருபீஸ் வரை கலெக்ட் பண்ணுவாங்க.
அந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதுனா அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. என்ன மாதிரி ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதணும்னா ஹெச்பிசிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன். நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கையில பேப்பர் பென் வச்சு தயவு செஞ்சு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷன் வந்து நார்மல் செஷன் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன். சரிங்களா? ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி காந்தி நகரில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டைரக்ட், அதாவது வந்து இன்ஜினியரிங் சீட்டு வந்து கிடைக்கும். ரெகுலர் கோர்ஸில், நார்மல் கோர்ஸ் கிடையாது, ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது. அதுதான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். சரி, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் பொறுத்தவரை பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியவே இல்லை. சரி, அப்போ எந்த காலேஜ் நல்ல காலேஜுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஐ வில் டெல் சிம்பிள் டிப்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதை தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்போ ஆன்லைன் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு வெப்சைட் தெரியுதா? நான் இப்போ என்னோட ஸ்க்ரீன் நான் காமிக்கிற தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே, ஓகே. இப்போ ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற வெப்சைட் தெரியுது, ரைட்? தெரியுது சார். அது பக்கத்துல G20 இருக்கா? அது பக்கத்துல என்ன எழுதியிருக்கு? an institution of eminence அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கா? ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுதுங்களா? வெப்சைட் தெரியுதா இல்லையா சார்? பிரசன்டேஷன் தான் தெரியுதா? ஆமா சார். ஸோ நான் வெப்சைட் ஓபன் பண்ணி காமிக்கிறது தெரியலையா? இல்லையே சார், தெரியல. சரி, இந்த ஒரே நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம். ஒன் செகண்ட். இப்ப தெரியுதா? இல்ல சார். இப்ப தெரியுதா பாருங்க. இப்ப தெரியுது சார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐஐடி மெட்ராஸோட வெப்சைட். இந்த ஐஐடி மெட்ராஸ்ல என்ன ஓகே. எழுதியிருக்குன்னு பாருங்க. இந்த பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் எழுதியிருக்கா ஒரு வார்த்தை? ஆமா சார். ஆமா. ஓகே, இப்போ நான் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் காமிக்கிறேன், என்ஐடியோட வெப்சைட் காமிக்கிறேன். இப்போ என்ஐடி பாண்டிச்சேரின்னு எடுத்தோம். இந்தியாவில் உள்ள எல்லா என்ஐடி வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். இப்போ இங்கே என்ன எழுதிருக்கு? நேஷனல்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி, காரைக்கால். கீழே என்ன காரைக்கால் எழுதிருக்கு? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். ஆமா இதே சார். மாதிரி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் காமிக்கிறேன், ஜிப்மர் பாண்டிச்சேரி. ஸோ ஜிப்மர் பாண்டிச்சேரியில் என்ன எழுதிருக்கு? ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். இதில் என்ன எழுதிருக்கு? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் எழுதியிருக்கா? ஆமா சார். இப்போ நான் இன்னொன்று காமிக்கிறேன், பிட்ஸ் பிலானி. ஸோ இங்கே பாருங்க என்ன எழுதிருக்குன்னு. மேலே an institution of இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் eminenceங்கிற எழுதியிருக்கா? எமினன்ஸ் எழுதிருக்கு சார். ஸோ இதுதான் எந்தெந்த இடத்துலலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வெப்சைட்ல இருக்கோ அதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இது நிறைய மாணவர்களுக்கு இது தெரியல. ஸோ இப்போ நான் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்துடுறேன். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எமினன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இருக்கும். லைக் ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், இந்த இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இது மாதிரி இந்தியா ஃபுல்லாமே ஒரு 15 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல மட்டும்தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற டேகே இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கிடையாது. ரைட். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 165 இருக்கு. லைக் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன், ஜிப்மர் பாண்டிச்சேரி, நிமான்ஸ் பெங்களூர், இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 என்ஐடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வரும். அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது தவிர நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மெரைனுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு தமிழ்நாட்டில், சென்னையில் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் எழுதியிருக்கும். இது எமினன்ஸ்ங்கிற கேட்டகரியிலே வராது, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிற கேட்டகரியிலே வராது. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எமினன்ஸ்ல மொத்தம் 15 சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, 15 பிரைவேட் இருக்கு. சரிங்களா? இதுல வேற நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல 165 இருக்கு, 165மே சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட். அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒரு 56 யூனிவர்சிட்டி இருக்கு. சார் இங்கெல்லாம் அட்மிஷன் எப்படி சார் நடக்கும்? ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கோட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. 2 இன்ஸ்டிடியூஷனை தவிர. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர்ல எப்படி அட்மிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 60% சீட்ஸ், 60% சீட்ஸ் வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே எம்பிபிஎஸ்ல அட்மிஷன் இருக்கும். மீத 40% சீட்டுக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டானா அதுலயும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அதுதான் ஆல் இண்டியா கோட்டா. வேறஸ் நம்ம என்ஐடிஸ்லாம் எப்படி அட்மிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா 31 என்ஐடி இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடுல என்ஐடி திருச்சியில இருக்கு. இப்ப 989 சீட்ஸ் வந்து என்ஐடி திருச்சியில இருக்கு. அதுல 50% சீட் வந்து தமிழகத்துல 11th and 12th படித்த மாணவருக்குன்னு இருக்கும். அதாவது தமிழ்நாடு நேட்டிவிட்டி கிடையாது, தமிழ்நாட்டுல 11th and 12th படித்த மாணவருக்குன்னு 50% சீட்டும், 50% சீட்டு தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்ல போய் படிச்சிருப்பாங்கல்ல 11th and 12th அவங்களோட ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அவங்களுக்கு 50% சீட் இருக்கும். அதனாலதான் நான் சொல்லி இருந்திருப்பேன், என்ஐடில என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எப்படி இருக்கும் அட்மிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கட்டாயம் 11th and 12th வந்து அப்ராட்ல படிச்சிருக்கும். சரிங்களா? அப்ராட்ல படிச்சிருக்கணும், ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இதை வச்சா நீங்க என்ஐடில டாசா அட்மிஷன் மூலியமா வர முடியும். ஓகே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. இது நம்ம தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு தமிழக மாணவர்களுக்குன்னே இருக்கும். தமிழ்நாடை பூர்வீகமா கொண்ட நேட்டிவிட்டியா கொண்ட மாணவர்களுக்குன்னே 90% சீட்ஸும், 5% சீட் வந்து அதர் ஃபாரின் நேஷனல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ குழந்தைங்களுக்குன்னு போயிடும். 5% பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாக்குன்னு போகும். சரிங்களா? இதுதான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு. 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் நான் சொல்ற மாதிரி தான் அட்மிஷன் நடக்கும். சரிங்களா? டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி. சார் பிரைவேட் யூனிவர்சிட்டி என்னன்னா ஒரு தனி நபருக்கு சொந்தமான ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் சிவ் நாடார் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து சிவசுப்ரமணிய நாடார் அப்படிங்கிற ஒரு தனி நபரோட ஒரு சொத்து. ஸோ இட் வில் பி கேட்டகரைஸ்ட் அண்டர் பிரைவேட் யூனிவர்சிட்டி. வேற ஒரு சார் இப்ராஹிம் சார், நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை பின்னால ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட் பின்னால ஒரு யூனிவர்சிட்டியை நிர்வாகம் பண்ணுதுன்னா இட் வில் பி கேட்டகரைஸ் அண்டர் டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில இப்போ தமிழ்நாட்டில் எதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி, அமிர்தா, விஐடி, சாஸ்திரா, எஸ்ஆர்எம், சத்யபாமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில வரும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா 36 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வருது. எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் பிரைவேட் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இந்த 36 யூனிவர்சிட்டிஸ்ல கவர்மெண்ட்ல ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, அது பேர் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். அதை தவிர ஒரு 10 கவர்மெண்ட் எய்டட் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னாவே என்னன்னா அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனம் தான். இப்ப தமிழ்நாட்டில் அந்த 10 நிறுவனத்துல ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவினாஷலிங்கம் விமென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 விமென்ஸ் யூனிவர்சிட்டியில அதுவும் ஒன்று. ஓகே. சரி, என்னால் ரெகுலர் கோர்ஸ்ல என்னால் போய் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ல போய் படிக்கலாம். அதாவது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம். சரிங்களா? சரி, இதை தவிர தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் இத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கு.
ஓகே, இது 70 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேல இருக்கு. இந்த 70 யூனிவர்சிட்டியில இந்த ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. ஃபர்ஸ்ட் எமினன்ஸை பொறுத்தவரை இந்தியாவில் 30 இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த 30ல தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 3. ஒன்று ஐஐடி மெட்ராஸ், மீத வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று விஐடி. சார் ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறீங்க சார், ஒரே நிமிஷம். ஓகே சார். ஒன்று அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ் மட்டும். இந்த 2 பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி எதுனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு மொத்தம் 9 கேம்பஸஸ் இருக்கு த்ரூ அவுட் இந்தியா. பட் எமினன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன்லி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எட்டிமடை கேம்பஸ் மட்டும்தான். ரெண்டாவது விஐடியை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாமே அவங்களுக்கு 4 இடத்துல கேம்பஸ் இருக்கு. பட் எமினன்ஸ்ங்கிறது ஒன்லி வேலூர் அண்ட் சென்னை கேம்பஸ் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அடுத்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 8 இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 165 இருக்கு. இந்த 165ல 8 வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 8ல 4 வந்து இன்ஜினியரிங், லைக் என்ஐடி திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் IIIT காஞ்சிபுரம், IIIT ஸ்ரீரங்கம், நிஃப்டம் தஞ்சாவூர். இந்த 4 இன்ஸ்டிடியூஷனும் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்கு நீங்க ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதாம சேரவே முடியாது. சரிங்களா? சரி, மீத 4 இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கல்வி நிறுவனம் நம்ம திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பக்கத்தில் உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஐஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரே ஒரு ஐஏஎம் தான் இருக்கு, விச் இஸ் இன் திருச்சிராப்பள்ளி. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட். இது வந்து மத்திய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். சரிங்களா? RGNIOD அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு CUET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போய் சேர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜுக்குனே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜுக்குனே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி பேரு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில டி நகர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் டான்ஸ்ல, மியூசிக்ல, இல்லைன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்ல ரொம்ப பெஸ்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இது மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சகம் கண்ட்ரோல்ல வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடை பொறுத்தவரை. இதில் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இந்த தேர்ட் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல 2 இருக்கு. 2ல 1 வந்து மரைன் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் மரைன் யூனிவர்சிட்டி மொத்தம் 3 இருக்கு. அந்த 3ல சென்ட்ரல் கவர்மெண்டே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கே நடத்தக்கூடிய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி எதுனா அந்த IMU சென்னை தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒரு 22 யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 22ல 10 வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், மனோன்மணியம் சுந்தரராமன், பெரியார் யூனிவர்சிட்டி, இது மாதிரி ஒரு 10 யூனிவர்சிட்டியும். அதுக்கப்புறம் மீத 12 யூனிவர்சிட்டி எது மாதிரி யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங்க்குன்னு அண்ணா யூனிவர்சிட்டி, மெடிக்கலுக்குன்னு தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அக்ரிக்குன்னு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, வெட்டினரிக்குன்னு வெட்டினரி யூனிவர்சிட்டி, இது மாதிரி ஒரு டொமைன் ஸ்பெசிபிக்கான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து டீம் டு யூனிவர்சிட்டி ஒரு 28 யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 28ல 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து இன்னொன்று விமென்ஸ் யூனிவர்சிட்டி நான் சொன்னேன், அது வந்து அவினாஷ் லிங்கம் விமென்ஸ் யூனிவர்சிட்டி. சரி, பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் 8 இருந்தாலும் 8ல 1 வந்து ரொம்ப தலை சிறந்த நிறுவனமா இருக்கும். அது எது அப்படின்னா சிவ்நாடார் யூனிவர்சிட்டி, சென்னையில இருக்கக்கூடியது. சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சார், நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல ஐ வாண்ட் டு பிகம் அ பியூரோக்ராட். இல்ல எனக்கு ஒரு பெரிய டாப் மோஸ்ட் பேங்கிங்ல எனக்கு மேனேஜர் ஆகணும். எனக்கு வந்து லோக்கல்ல இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட் பேங்கோ, எனக்கு வந்து இந்தியன் பேங்கோ, கேனரா பேங்கோ இல்லாம எனக்கு வந்து HSBC பேங்க்ல, இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல, ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல, இது மாதிரி நிறுவனங்கள்ல எனக்கு யங் ஏஜ்ல எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இதுல ஒரு 80 இடங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த 80 இடங்கள்ல ஒரு 28 இடங்கள், அதாவது சீட்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் தமிழ்நாடு நேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னே இருக்கும். சரிங்களா?
சரி, அடுத்து. சரி சார். ஒரு நெறைய காலேஜஸ்ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதாவது நான் ஒரு மரைன் இன்ஜினியரா இருந்தேன். பிரிட்டிஷ் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனில தான் ஒரு 6.5 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ நம்ம அந்த மரைன் இன்ஜினியரா போகணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஒண்ணு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சேன், மரைன் இன்ஜினியரிங் படிச்சேன். அப்புறம் ஆஃபீசர் லைசென்ஸ் எக்ஸாம் எழுதி போனேன். இப்ப கெரியர் கைடன்ஸ் பண்றேன். அதுக்கு எம்ஏ கெரியர் கைடன்ஸ்னு ஒரு கோர்ஸ் ரெகுலர்ல போய் படிச்சுட்டு வந்தேன். ஆனா நெறைய இந்த கெரியர் கைடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாவே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் காலேஜஸ்க்கே ப்ரமோஷன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன். ஒரு காலேஜ் பெஸ்ட்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி, வெரி இம்பார்ட்டன்ட்டான இந்த 2 பாயிண்ட். என்ஐஆர்எஃப் ரேங்கிங். இப்ப நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் இல்லன்னா நம்ப அதாவது சென்னை பேஸ்ல எது பெஸ்ட், கோயம்புத்தூர் பேஸ்ல எது பெஸ்ட் காலேஜ்ன்னு ரேங்கிங் போட்டுட்டு இருப்பாங்க. அத நீங்க தயவு செஞ்சு நம்பி சேர வேணாம். கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய டேட்டா, அதுவும் யூனியன் கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய டேட்டா. இப்ப அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ரேங்கிங் இல்ல. இப்ப இந்தியாவிலே வெரி, வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேரளா கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் ரேங்கிங் குடுத்திருக்காங்க. ரைட். இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வந்து 2016ல இருந்தே இந்த இது ரேங்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த கல்லூரி வந்து இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து இடம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. 2வது நீங்க பாத்தீங்கன்னா நாக் அங்கீகாரம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில நாக் அங்கீகாரம்ங்கிறது இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா புரியும். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ஐஆர்எஃப் வெப்சைட் போயிட்டு இப்போ இதான் நான் சொன்ன என்ஐஆர்எஃப் வெப்சைட். இது யூனியன் கவர்மெண்ட் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு ரேங்கிங் சிஸ்டம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கடந்த ஆண்டு என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் எது எது பெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டிஸ்ல எது பெஸ்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எது பெஸ்ட், ரிசர்ச்க்கு எது பெஸ்ட், இன்ஜினியரிங் எது பெஸ்ட், மேனேஜ்மெண்ட் எது பெஸ்ட். இப்போ எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க விருப்பம் இருக்குன்னா காலேஜஸ்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட். இல்ல சார் எனக்கு பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெரி சிம்பிள். மேல சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு சார் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல? தெரியுது சார். ஓகே, மேல போயிட்டு இப்ப தமிழ்நாடு இந்த சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு மேல தமிழ்நாடு அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ பிஹெச்டி கிருஷ்ணமால் லோயலா காலேஜ், பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸோட லிஸ்ட். ஸோ இப்படிதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணுமே தவிர ஒரு தனியார் நபர் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரேங்கிங்கையோ இல்லைன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு தனியார் இதழ்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரை நான் சொல்ல விரும்பல, ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்கக்கூடிய அந்த ரேங்கிங் சிஸ்டமை நீங்க நம்ப வேண்டாம். அது கரெக்டா நம்பகத்தன்மையா இருக்காது. ஓகே, சரி. இப்ப நான் ஒரு 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 எக்ஸாம்பிள் நான் காமிக்க போறேன். பாரதியார் யூனிவர்சிட்டி. இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிங்க. அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறேன், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நான் படிச்ச காலேஜ் இது. ஸோ அந்த காலேஜ் வெப்சைட்டை சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெப்சைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. A++ கிரேடுன்னு இருக்கா? இப்போ பார்த்துட்டு இருக்காது நாக்ல. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட் போய் பார்ப்போம். பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இந்த யூனிவர்சிட்டி பேருக்கு கீழே என்ன எழுதியிருக்கோ அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். இப்போ இதுல என்ன போட்டிருக்கு? பாரதியார் யூனிவர்சிட்டி A++ கிரேடுன்னு இருக்கா? எது எதுக்கெல்லாம் இந்த A++ன்னு இருக்கோ அது டாப் மோஸ்ட் காலேஜ்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க ரேங்கிங் பாருங்க, 26th ரேங்க்னு இருக்கு. ரைட். அப்ப இந்த ரேங்கிங் இது கரெக்டா இல்லையான்னு எங்கே போய் பார்க்கலாம்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ யூனிவர்சிட்டிஸ், இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறது யூனிவர்சிட்டி கேட்டகரியில வரும். இப்போ யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணிட்டு மேல போயிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இருந்துச்சா இல்லையா? நான் வந்துருச்சு. 26 ரேங்க் மட்டும் 26 இருக்கா? ஆமா சார். ஸோ இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு காலேஜ் பெஸ்ட்னா யூ ஹாவ் டு செக் போத் த பேராமீட்டர்ஸ். ஒன் இஸ் NAC அக்ரிடேஷன் அண்ட் த செகண்ட் ஒன் இட் வுட் பி ரேங்கிங். இதே வந்து நான் வேர்ல்டுல உள்ள பெஸ்ட் யூனிவர்சிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா இட் இஸ் pretty simple. This website topuniversities.com. இந்த வெப்சைட் பேரு topuniversities.com.
இதில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். topuniversities.com வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டடி லெவல்னு இருக்கா, ஸ்டடி லெவலில் போயிட்டு உங்களுக்கு யூஜியா இதில் நீங்கள் பாருங்கள். இதில் போயிட்டு யூஜியா பிஜியா என்ன கோர்ஸ் வேணும், எந்த கண்ட்ரியில் உள்ள காலேஜஸோட ரேங்கிங் வேண்டும், என்ன கோர்ஸ்க்கு வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதில் ரொம்ப ஆத்தென்டிக் டேட்டாவாக இருக்கும், எதுவுமே மேனிப்புலேட்டட் டேட்டா இருக்காது கட்டாயம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, க்ளோஸ் பண்ணி. ஸோ அதில் இப்போ நான் ரேங்கிங் சொன்னதில்ல, டாப் மோஸ்ட் ரேங்கிங் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த A++ கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்ப டாப் மோஸ்ட் ரேங்கிங். அதுக்கப்புறம் A+, அதுக்கப்புறம் வெறும் A, அதுக்கப்புறம் B++. சார் ஒரு காலேஜ் இல்லைன்னா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் இருக்கு, NACல இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக ரெண்டுலையுமே இருக்கணும், ரேங்கிங்லேயும் இருக்கணும், NACலேயும் வந்திருக்கணும். NACல டாப் மோஸ்ட்ல, அதாவது A++, A+Aல இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான நிறுவனம்னு அர்த்தம். ரேங்கிங்கை பொறுத்தவரை ஒரு வருஷத்தோட ரேங்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. கடந்த 5 ஆண்டுகளோட ரேங்கிங் பார்க்கணும். மினிமம் 5 இயர்ஸோட ரேங்கிங் பார்த்தே ஆகணும். சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷனை பொறுத்தவரை அந்த பர்டிகுலராக நீங்கள் சேரக்கூடிய டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற ஈஸி. இப்போ நீங்கள் அந்த குவைத்துலேருந்து இப்போ நடத்துறதுனால குவைத்தில் நடந்ததே ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இது 2019 வந்த நியூஸ், குவைத்துல நடந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி வந்த நியூஸ். இந்த ஜூலை மந்த் 2019 ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, குவைத்துல நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து வேலையை விட்டு எடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அந்த குவைத் அரசாங்கம், அது என்ன ப்ராப்ளம், அவங்க படித்த அந்த டிகிரிக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். நம்ம அது படிக்கும்போது என்பிஏனாவே என்னன்னு தெரியாது. ஈவன் நானுக்கு டு பி வெரி ஃப்ராங்க், நான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல நானும் படித்தேன், எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப அந்த கெரியர் கவுன்சிலிங்ல வந்த போதுதான் இன்னும் டெப்தா தேட ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க குழந்தைய நீங்க சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த காலேஜ்ல போய் படிக்க போறீங்களோ, இப்ப நீங்க அந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா குவைத்துல ஏராளமான மேலே போட்டுருப்பாருங்க, the HRD ministry has sent a list of non-NBA premium institution and institution of national importance to the Kuwait government to resolve the invalidation of engineering degrees as Indian professionals face job uncertainties in West Asia. ஸோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு இப்படி உட்காந்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க கூடாது. நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப பக்காவா இருக்கா, கரெக்டான இதுதானா, இன்ஸ்டிடியூஷன் நல்லதா அப்படிங்கறது பார்த்துட்டு செய்யறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது இன்னொரு முக்கியமானது, இடஒதுக்கீடு. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இடஒதுக்கீடு வெவ்வேறு விதமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை அதாவது பேஸ்ட் அப்பான் த காஸ்ட் அண்ட் ரிலீஜன் வந்து ரிசர்வேஷன் இங்கே இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு, அதாவது வந்து அவங்களோட உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போது பெரியவங்கெல்லாம் அது கொடுத்த ஒரு கிஃப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா மக்களும் பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு இருக்கு. வேற யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 59% ரிசர்வேஷன் இருக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நவ். சரி, இப்போ தமிழ்நாட்டில் நீங்க ரிசர்வேஷன் அப்படி பார்க்கும்போது இப்போ நான் காமிக்கிறது படிப்புக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வேலை வாய்ப்புலையுமே இந்த ரிசர்வேஷன் இருக்கு. படிப்பு பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை இப்போ பிசி முஸ்லிம் நீங்க பாருங்க, பிசி முஸ்லிம்க்கு 3.5% இடஒதுக்கீடு, பிசிக்கு 26.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, வேற பழங்குடியின மாணவர்களுக்கு 1%,
எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%. அதாவது எதனால மற்றவங்களுக்குலாம் 26%, 20% இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 15-3% இருக்குன்னா அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்காங்க பாப்புலேஷன். ஸோ அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஒன் செகண்ட் ஏனம்மா கோயம்புத்தூர் அவரா தின ஆ அதான் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஒரு ½ மட்டுமா. அவர்கிட்ட பேசியிருந்தேன், தினகரன் தானே கோயம்புத்தூர், அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தேனம்மா. பாருமா இங்க குவைத்துல தினகரன் தானே. அதான் சொல்லியிருந்தேனே சார் மீட்டிங்ல இருக்கேன்னு. வாய்ஸ் பேசிட்டு இருக்கேன், குவைத்துல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைன் மீட்டிங்ல இருக்காமா சார். 9 o'clock நான் ஃபர்ஸ்ட் காலே அவருக்கு எடுக்கிறேன், 9 o'clock எடுக்கிறேன், இல்லைன்னா 8:45 நானே அவருக்கு கால் பண்றேன். சாரி ஸ்டூடெண்ட், மன்னிக்கணும், இம்பார்ட்டன்ட் கால் ஓகே வந்து. சார். சார் அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது, அதாவது வந்து முற்பட்ட வகுப்பினருக்குன்னு ஒரு 10% இடஒதுக்கீடு இருக்கு. அதாவது வந்து இது புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி முஸ்லிம், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே கிளப் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அண்ட் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷனுக்கு 27% ரிசர்வேஷன் இருக்கும். பழங்குடியின மாணவர்களுக்கு 7.5%, பட்டியலின மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த வேலை வாய்ப்புல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சென்ஸ் நான் பேர் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் வந்து எம்ஏ கெரியர் கைடன்ஸ் வந்து நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில படித்தேன். அப்போ வந்து என்னோட ஹெச்ஓடி மேம் ப்ரொஃபசர் டாக்டர் விமலா மேம் எனக்கு ஒன்று சொன்னாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரியலி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான இருக்கு. இஸ்லாமிய மாணவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நல்லா படிச்சிருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறது கம்மியா இருக்குங்கிறத ஒரு பெரிய தெளிவான ஒரு ப்ரூஃபோட எனக்கு தெரிஞ்சு. மெயினா ரொம்ப ரொம்ப மெயினா பாரதியார் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் கூட இஸ்லாமியர் கிடையாது. ஒரு ப்ரொஃபசர் கூட கிடையாது. அதாவது ப்ரொஃபஸரும் கிடையாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடையாது, அசோசியேட் ப்ரொஃபஸரும் கிடையாது. அப்பனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப இந்த வருஷம் ஃபேக்கல்டி ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. யாரெல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள் செட்டு இல்லைன்னா வந்து நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ தயவு செஞ்சு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க. 3.5% ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஃபில்லே ஆகலை. டெஃபினட்டாக இந்த வாட்டம் வரப்போகுது, கன்ஃபார்மாக வரப்போகுது. நான் இப்போயே முன்னாடியே நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ரிசர்வேஷனில் 20% ரிசர்வேஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாருக்கு இருக்கு அப்படின்னா, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து காலேஜ், உங்களோட யூஜி, உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி, என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் வகுப்புல இருந்து பள்ளிக்கூடம் முதல் வகுப்புல இருந்து உங்களோட யூஜி கோர்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூஸா தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கோட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அது பேர் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்கு. அடுத்து இன்னொரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்றேன். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது மாணவிகளுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல 30% இடஒதுக்கீடு இருக்கு. அது வந்து நீங்க குரூப் 1 டாப் மோஸ்ட் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி இதெல்லாமே குரூப் 1 சர்வீசஸ். கீழே உள்ள சர்வீஸ் ஒரு குரூப் 4 இருக்கலாம், இல்லைன்னா அது கூட கடைநிலை ஊழியரா கூட இருக்கலாம். எல்லா வேலை வாய்ப்புலையுமே பார்த்தீங்கன்னா 30% வேலை வாய்ப்பு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கே தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம்லாம், இந்த 2 காம்பினேஷன்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் வெகு எளிது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் இந்த வெபினார் மூலயமா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அட்மிஷன் 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒவ்வொரு செக்டர் இப்போ இன்னொரு ½ hour தான் பேச முடியும். அதனால நான் கொஞ்சம் மெயினான செக்டர்ஸை பத்திலாம் நான் சொல்றேன்.
இங்கேருந்து அப்ராட் போனதுக்கு காரணம் எங்க அப்பாவும் துபாயில தான் 24 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணாரு. அதனாலதான் நான் கொஞ்சம் ஓரளவு எங்க ஃபேமிலிலாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. சரியா? சரி, மோஸ்ட்லி நான் கப்பலுக்கு நான் போனதுக்கு மெயின் காரணம், பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல ஒர்க் பண்ண போன காரணம் 2 விஷயம். ஒண்ணு, கப்பல்ல ஒர்க் பண்ணா ஹை சேலரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது தப்புங்கிறது நான் கப்பல்ல போய் தான் உணர்ந்தேன். 2வது என்னன்னா, வேர்ல்டு ஃபுல்லா ஃப்ரீ டூர் போகலாம். அதுல என்னன்னா 2 விஷயத்துல நான் நினைச்ச 2வது விஷயம் தான் கரெக்டா இருந்துச்சு தவிர, ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப தப்பு. அது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. சரிங்களா? சரி, இப்ப மரைன் இன்ஜினியரிங் பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஷிப்ல போனா என்ன மாரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கப்பல்ல மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு டெக் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்ஜின் டிபார்ட்மெண்ட். அங்கேதான் மரைன் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கடுத்து சலூன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சலூன் டிபார்ட்மெண்ட்னா இது என்னன்னா கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். அதான் சலூன் டிபார்ட்மெண்ட் சொல்றேன். இந்த டெக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல்ல நம்ம ஷிப் கேப்டன் அவங்கள மட்டும் நமக்கு தெரியும். இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ங்கிறது இந்த ஷிப் கேப்டன். ஸோ டைரக்டா கேப்டன் ஆகிட முடியுமா? முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் கேடட் படிச்சு முடிச்சோன்னா கேடட் ஆவாங்க. ஹலோ, ஹத்தீம் ஹத்தீம் 7X ஹத்தீம் அவர் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். ஸோ அவங்க கேடட்டா சேருவாங்க. கேடட்ல இருந்து தேர்ட் ஆஃபீஸர் ஆவாங்க. தேர்ட் ஆஃபீஸர்ல இருந்து செகண்ட் ஆஃபீஸர். செகண்ட்ல இருந்து சீஃப் ஆஃபீஸர், கேப்டன். சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார், கொஞ்சம் சொல்லிருங்க. சரி சார், நான் மீட் பண்ணிடுறேன் அவங்கள. ஆ, நீங்க அட்மின் ஓகே சார். கையில தானே சார் இருக்கும், எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சிருங்க சார். சரி சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செகண்ட். ஓகே, இப்போ நீங்க கப்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா மெயினா நீங்க உங்களுக்கு வந்து டெக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று இன்ஜின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல மரைன் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சரி, இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பைலட் வந்து ஃப்ளைட்டை வந்து ஃப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி ஷிப்பை வந்து நேவிகேஷன் பண்றவங்க தான் டெக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்றது. நேவிகேஷன்னா லிட்டரலா சொல்லணும்னா கப்பலை ஓட்டுறவங்க. கப்பல் தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டீரிங் வீல்ல இந்த டைட்டானிக் படம் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஸ்டீரிங் வீல வச்சு இது பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இருக்காது. இப்போ எக்டிஸ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. ஆட்டோ பைலட் மோட்ல தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும். whenever the ship is entering into the port or it is leaving from the port, இல்லைன்னா ஆங்கரேஜ் பண்ண போறாங்க, இது மாதிரி இல்லைன்னா டிராஃபிக்கான ஒரு இடத்துல ஒரு குறுகிய பாதையில போகுது, சூயஸ் கேனாலோ பனாமா கேனாலோ இது மாதிரி குறுகிய பாதையில போகுது, இல்லைன்னா ஐஸ்குள்ள உடச்சுக்கிட்டு போகுது கப்பல், இது மாதிரி டயத்துல தான் 100% வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா ஷிப்பை ஓட்டுவாங்களே தவிர மீத டைம் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். சரிங்களா? அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி பெஸ்ட் ஜாப் ஐ வில் சே. இது வந்து ஒரு ஏசி ரூம்குள்ள தான் உட்காந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கேடட் ஆற வரை உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னாவே இது வந்து வெளிப்படையா சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில எப்படி ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதுல பொறுத்தவரை டைரக்டா கேப்டன் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. கோர்ஸ் முடிச்சோன்னா டெக் கேடட் ஆவாங்க. கேடட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் ஆஃபீஸருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. தேர்ட் ஆஃபீஸர்ல இருந்து செகண்ட் ஆஃபீஸருக்கு டைரக்ட் ப்ரொமோஷன். செகண்ட் ஆஃபீஸர்ல இருந்து சீஃப் ஆஃபீஸருக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதுவாங்க. சீஃப் ஆஃபீஸர் ஆறதுக்கு அப்புறம் கேப்டன் ஆறதுக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதுவாங்க. டைரக்டா எக்ஸாம் எழுதிட முடியுமா? முடியாது. கப்பலுக்கு போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். மறுபடியும் கப்பலுக்கு போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், மறுபடியும் ப்ரொமோஷன் எடுக்கணும். இப்படிதான் இருக்கும். சரி, இப்ப மரைன் இன்ஜினியர்ஸோட வேலை கப்பல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம ஒரு 2 வீலரோ 4 வீலரோ இல்லைன்னா ஒரு ட்ரெயினோ இல்லைன்னா ஏரோப்ளைனோ எதுவா இருந்தாலும் ஓடணும்னா அதோட இன்ஜின் ரன் ஆகணும். அந்த இன்ஜின் ரன் ஆச்சுன்னா தான் அந்த லோக்கோமோட்டிவோ பைக்கோ வந்து ஒரு இன்ச்சாவது நகரும். ரைட்? அதே மாதிரி நீங்க கப்பலுக்குமே ஹார்ட் ஆஃப் த ஷிப் வந்து எது அப்படின்னா மரைன் இன்ஜின். அந்த மரைன் இன்ஜினை பொறுத்து தான் இருக்கு. இந்த இன்ஜினை ரன் பண்றதா மரைன் இன்ஜினியரோட பிரத்யேகமான வேலையை. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. 2வது நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றது. சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி நம்ம ஊர்ல இப்ப எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்திருக்கும், ஒண்ணு
தெர்மல் பவர் பிளான்ட்லயோ ஹைடல் பவர் பிளான்ட்லேயோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயோ வந்துடும். வேற கப்பலை பொறுத்தவரை ஜென்ரேட்டர், டீசல் ஜென்ரேட்டர் 24/7 டீசல் ஜென்ரேட்டர் ஓடிட்டே இருக்கும். அது நார்மலா நம்ம வீட்டில் உள்ள குட்டி ஜென்ரேட்டர் மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாடி உயரா இருக்கும். ஒரு ஜென்ரேட்டர் நல்லா பெரிய பெரிய ஜென்ரேட்டர்ஸா இருக்கும். இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலர் இன்ஜின் மாதிரி குட்டி இன்ஜின்லாம் இருக்காது. கார் இன்ஜின் மாதிரி அதோட கொஞ்சம் பெருசாலாம் இருக்காது. இதை பொறுத்தவரை டெக்குன்னு சொல்லுவாங்க. 2 மாடி 3 மாடி உயரம் இருக்கும் இன்ஜின். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஜின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறைய டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அவ்வளோ டார்க் இருந்தால் தான் அந்த ப்ரொப்பலர் சுற்றி கப்பலை கொஞ்சமாவது நகட்டும். ரைட். சரி, இந்த இன்ஜினியர்ஸ் வந்து வேற என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்றதுல இவரோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாகுது. கப்பல்ல தண்ணி ப்ரொடக்ஷன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா சுத்தி இருக்கிறது வந்து உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியை குடி தண்ணியா மாத்துறது மரைன் இன்ஜினியர் தான். சரி, இந்த மரைன் இன்ஜினியர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் என்னவா ஜாயின் பண்ணுவார்னா 5th இன்ஜினியர் ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகி 4th இன்ஜினியர், 4th to 3rd, 3rd to 2nd, 2nd to chief. சரி, ஒரு கேப்டனோட சேலரி எவ்வளவு இருக்கும், சீஃப் இன்ஜினியரோட சேலரி மினிமம் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை மந்த்லி சேலரி இருக்கும். இது வந்து நிறைய மக்களுக்கு இது வந்து தெரியறது இல்லை. சரி, இப்ப நம்ம ஷிப் கேப்டன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்காரட்டா ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னேன். அது எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 12th முடிச்சோன்னா 1 வருஷம் தான் படிப்பேன். அந்த 1 வருஷம் படிச்சீங்கன்னாவே நீங்க கப்பலுக்கு போயிடலாம். இது வந்து அதிகாரியா போறதுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இப்ப நான் வந்துட்டு 2019 என்னோட ஆஃபீஸ் டிசம்பர்ல ஆரம்பிச்சேன். டிசம்பர் 2019. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 253 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஷிப் போயிருக்காங்க. அதுல 81 கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு என்னைய பொறுத்தவரை மரைன் ஆஃபீஸர், அதாவது மெயினா சொல்லணும்னா டெக் ஆஃபீஸரா போகலாம். மரைன் இன்ஜினியரிங் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பிசிக்கலி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேற டெக் ஆஃபீஸருங்கிறது ஏசி ரூம்லேயே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி கப்பல் ஃபிளைட் ஓட்டுறாங்களோ இவங்க கப்பலை ஓட்டுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது, மேனுவலும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏசி ரூம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இது படிக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மாற்றுத்திறனாளி மாணவர்களா இருந்தா இது படிக்க முடியாது. மாற்றுத்திறனாளி மாணவர்களா இருக்கவே கூடாது. அடுத்து இதுக்கு ஒரு மெடிக்கல்ஸ் எடுக்கணும். டிஜிஎஸ் அப்ரூவ்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட். அதாவது கப்பல் துறையில போய் ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரி உடற்தகுதி இருக்கோ அந்த உடற்தகுதி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு டாக்டர் வந்து கொடுப்பாரு. சரிங்களா? அதான் டிஜிஎஸ் அப்ரூவ்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் பேரு IMU CET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. IMU அப்படிங்கிறது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதோட சிலபஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ் இந்த இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? சரி, 12th எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணையும் சேர்த்து மினிமம் 60% மார்க்கும், இங்கிலீஷ்ல 50% மார்க் இருக்கணும். இது வந்து இருந்தாதான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம தமிழக மாணவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வேலை வாங்கிட்டு போய் படிக்கலாம் நிறைய. நான் மறுபடியும் சொல்றேன், யூத்லாவே நம்ம காலேஜ் படிப்போம், ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறோம்னு காலேஜ் படிப்போம். காலேஜ் ஃபைனல் இயர்ல கேம்பஸ் இன்டர்வியூ வரும். கேம்பஸ் இன்டர்வியூல நம்ம வந்து அவங்க நடத்தக்கூடிய ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்குவோம். இது ஒரு விதம். 12th முடிச்சுட்டே நிறைய கோர்சஸ்க்கு வந்து வேலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்க முடியும். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், ராணுவத்துறை. சரிங்களா? ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல 12th முடிச்சோடனே ஒரு பையன் அதிகாரியா சேர முடியும். அது என்னன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவன் UPSC எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா, எழுத முடியும். அதுவும் என்ன மாதிரி எக்ஸாம்? அதிகாரியை உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். UPSC 23 வெவ்வேறு பரீட்சையை நடத்தினாலும் அதுல ஒரே ஒரு பரீட்சையை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேர்வு மட்டும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து எழுத முடியும். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. NDA, UPSC நடக்கக்கூடிய NDA. இது எத்தனை வயதுல இருந்து எழுத முடியும் அப்படின்னா மினிமம் 17 வயதுல இருந்து அதிகபட்சமாக 19 வயது வரை இருக்கணும் மாணவர். ஸோ அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 2 அட்டெம்ப்ட் எழுத முடியும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஒரு வருஷத்துக்கு 2 அட்டெம்ப்ட் எழுத முடியும். அப்படின்னா சராசரியா ஒரு மாணவனால 5 அட்டெம்ப்ட் எழுத முடியும். இந்த NDA பொறுத்தவரை உங்களுக்கு சாப்பிட்றது, தங்குறது, டியூஷன் ஃபீ எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, நடுவண் அரசே கொடுத்துரும். பிகாஸ் நீங்க யூ ஆர் கோயிங் டு சர்வ் ஃபார் த கண்ட்ரி. இது நம்பர் 1.
ரெண்டாவது மெரைன்லையும் வேலை வாங்கிட்டு போய் படிக்கலாம். நம்பர் 3 பைலட்லையும் 12th முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போய் படிக்கலாம். சரி, அப்படின்னா படிக்கும் காலத்துல அவங்க வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப எப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்களோ நார்மலா அதே மாதிரி இவங்களும் படிப்பாங்க. படிச்சு முடிக்கும் பொழுது கம்பெனில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம், ஸோ டைரக்டா எப்போ எங்க கம்பெனியில வேலை செய்றீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதுதான் வேலை வாங்கிட்டு படிக்கிறதுக்கும் படிச்சு முடிச்சோன்னு வேலை தேடுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். சரி, இப்ப இதெல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்து விட்ட கேர்ள்ஸோட லிஸ்ட். இவங்க எல்லாமே 12th முடிச்சுட்டு மர்ஸ்க், இது கண்டிப்பா குவைத்தில் இருக்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மர்ஸ்க்ங்கிறது உலகத்திலே உள்ள டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல ஒண்ணு. அந்த கம்பெனில 12th முடிச்சுட்டு வேலை வாங்கினவங்க இப்ப இந்த வருஷம் ஒரு 9 கேர்ள்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே சிவகங்கை மாவட்டத்துல இருந்து போனவங்க. சிவகங்கை மாவட்டம்ங்கிறது எங்க ஊர் ரொம்ப வறட்சியான மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்துல இருந்து போனது இவங்கெல்லாம். இந்த பொண்ணெல்லாம் ஆபீசராகவே ஆயிட்டாங்க. உதயா முருகன் இந்த பொண்ணுக்கெல்லாம் அப்பாவே கிடையாது. சிங்கிள் மதர், ரொம்ப வறுமையான ஒரு ஃபேமிலி இருந்து வந்த ஒரு பொண்ணு. சரி, இவங்களாம் என்ன இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த 3 கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால 17 வயசுல வேலை வாங்கினவங்க. 17 வயசுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசரா வேலை வாங்கினவங்க. சரி, இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் படிச்சாங்க கப்பல்ல போறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன். 1 வருஷம் தான். அந்த படிப்பே ஒரே வருஷம் தான், வேலை வாங்கிட்டு போய் படிக்கிறது. சரிங்களா? அதுவும் ஒரு டிகிரி கோர்ஸ். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது 2 இது பாக்குறோம். ஒன்னு டிஎன்எஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு. இப்ப நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கப்பல்ல கேப்டன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய படிப்பு பேர் தான் நாட்டிக்கல் சயின்ஸ். இது சரி, ஓகே, இது தெரிஞ்சவங்களுக்குமே இந்த 1 இயர் கோர்ஸை பத்தி தெரியாது. இப்ப 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சோன்னா 12 மாதங்கள் உங்களுக்கு பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியின் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துல உங்களுக்கு 30,000 இருந்து 40,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அதாவது ஊக்கத்தொகை வரும். இதே அரசு நிறுவனம்னா வெறும் 10,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசு நிறுவனத்துல உங்களுக்கு இந்த கப்பல் ஃபீல்டுல, இந்த மரைன் ஃபீல்டுல உங்களுக்கு சேலரி ரொம்ப 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 கம்மி. பிரைவேட்ல தான் அதிகமா இருக்கும். சரி, இந்த ட்ரைனிங் முடிச்சோன்னே அவங்க எழுத வேண்டிய எக்ஸாம் பேரு செகண்ட் மேட் லைசன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அந்த எக்ஸாம் பேர். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அது மாதிரி இந்த எக்ஸாமோட பேர் செகண்ட் மேட் ஆஃபீஸர்ஸ் லைசன்ஸ். இதுல ஒன்லி ஓரல் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். இது எழுதி முடிச்சோன்னா அவங்களை தேர்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷோல்டர்ல ஒரு ஸ்ட்ரைப் இருக்கும். ஸோ தேர்ட் ஆஃபீஸர் ஆயிட்டா அவங்களோட மினிமம் சேலரி 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரை வரும். இது மினிமம் சேலரி, இதுல டாக்ஸ் கிடையாது. இந்த இதை பொறுத்தவரை 1.5 லட்சம்னாலும் 1.5 லட்சமும் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது சாப்பிட்றது, தங்குறது, ஃபிளைட் டிக்கெட்டு, நோ எலக்ட்ரிசிட்டி பில், நோ ஃபோன் பில், நத்திங் எல்ஸ். 1.5 லட்சம் வருதுன்னா 1.5 லட்சமும் உங்களுக்கு தான். ரைட். இந்த 1 இயர் கோர்ஸை பத்தி சொன்னேன். இவங்க நான் காமிச்சேன் முக்காவாசி ஸ்டூடெண்ட் 1 இயர் கோர்ஸ் தான் படிச்சவங்க. ஏன் நிறைய கேர்ள்ஸை பத்தியே மட்டும் காமிச்சேன்னா, மோஸ்ட்லி எங்க சிவகங்கை மாவட்டத்தில் கேர்ள்ஸ் யாரும் கப்பலுக்குலாம் விட மாட்டாங்க. ஆனா இப்ப எங்க மாவட்டத்துல இருந்தே நிறைய தமிழ்நாட்டிலே இப்ப ரீசெண்டா ஜான்வரி மந்த் பாத்தீங்கன்னா சிஎம் சார் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போட்டுட்டு ரெனி ஜாஸ்லின் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுச்சு. அரியக்குடியில இருந்து நான் இப்போ கப்பல்ல ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா சுத்த போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுவும் என்னோட ஸ்டூடெண்ட் தான், ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல், அரியக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இப்போ இந்த 1 இயர் கோர்ஸ் படிக்கிறோம். இந்த 1 இயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 18 மாசம் ட்ரைனிங் போறோம். 18 தொடர்ந்து 18 மாசம் கிடையாது. இட் வில் பி லைக் 6 months ட்ரைனிங், மறுபடியும் 2-3 மாசம் வீட்டில் இருக்கணும், மறுபடியும் ஒரு 6 மாசம் ட்ரைனிங், அது மாதிரி ஒரு 18 மாசம் ட்ரைனிங் முடிக்கணும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் 4 மாசம் கிளாஸ் ரூம்ல மறுபடியும் உட்காந்து படிக்கணும். படிச்சு முடிச்சோன்னே 3 ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். இந்த 3 ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு ரிட்டன் எக்ஸாம் எதுவா கன்சிடர் பண்ணப்படும்? 3rd செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் ஆகும், 4th செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் ஆகும், 5th செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் ஆகும் கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் எப்படி இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சவங்க செகண்ட் மேட்ல ஆஃபீஸர்ஸ் லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்களோ அதே மாதிரி இந்த 1 இயர் கோர்ஸ் படிச்சவங்க லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு கூடுதல் இது எழுதுவாங்க. என்னன்னா ஓரல் எக்ஸாம் மட்டும்தான் அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சவங்க எழுதுவாங்க. இங்க ஓரல் எக்ஸாமோட சேர்ந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒன்ஸ் இது எழுதி முடிச்சோன்னே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிகிரி வரும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. சரி, இந்த 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 இயர் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் 2 படிச்சாலும் தேர்ட் ஆஃபீஸரா தான் வரப்போறாங்க. இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு 3 வருஷம் ஃபீஸ் கட்டணும். 1 இயர் கோர்ஸ்க்கு 1 வருஷம் தான் ஃபீஸ். ஸோ 2 வருஷம் ஃபீஸ் கம்மி. நம்பர் 2, 3 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர் ட்ரைனிங். ஸோ மொத்தம் 4 வருஷம். வேறஸ் இந்த 1 இயர் கோர்ஸை பொறுத்தவரை 1 இயர் கோர்ஸ், 18 months ட்ரைனிங், 4 மாசம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ மொத்தமாக 3 ஆண்டுகள். 1 வருஷம் உங்களுக்கு கம்மியாகுது. 2 ஆண்டுகளோட கல்வி கட்டணம் கம்மியாகுது. டியூஷன் ஃபீஸ் கம்மியாகுது. நம்பர் 3,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் இங்கே பயிற்சி காலம் 12 மாதம், இங்கே பயிற்சி காலம் 18 மாதம். 6 மாசம் கூடுதலாக ட்ரைனிங் போறதுனால உங்களுக்கு வந்து 6 மாசம் ஸ்டைஃபண்ட் ஊக்கத்தொகையும் அதிகமாக கிடைக்கும். நம்பர் 3. நம்பர் 4, நிறைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியா படிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. அது மாதிரி கோர்ஸே கிடையாது இந்த கோர்ஸை தவிர, எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸை தவிர. இப்ப யூஸ்வலாவே நம்ம எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஒரு செமஸ்டருக்கு மினிமம் 4 பேப்பர்ல இருந்து 5 தியரி பேப்பர் வரை இருக்கும். ப்ராக்டிக்கல் பேப்பர் மினிமம் 2 பேப்பர் இருக்கும். ரைட். ஆனா இந்த கோர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் 4 months போட்டிருப்பேன். ரிட்டன் எக்ஸாம் 3 ரிட்டன் எக்ஸாம் போட்டிருக்கேன். 3rd 4th 5th செமஸ்டர். ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒரு செமஸ்டருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம். ஒரு செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு. அடுத்து கடைசி, அதாவது என்னைக்கு லைசன்ஸ் எக்ஸாம் வாங்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா படிக்காம டிகிரி வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா இன்னும் வேணும் அப்படின்னா யூஸ்வலாவே கெரியர் கைடன்ஸ்க்கு நான் என்ன ஒரு ஸ்ட்ராங்கா நான் சஜஸ்ட் பண்றேன். நானுமே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த யூடியூப் சேனல்ல இருந்தா நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன். அது எந்த யூடியூப் சேனல்ங்கிறத நான் காமிக்கிறேன். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த சேனலை மட்டுமே பாருங்க. இது நான் என்னோட யூடியூப் சேனல் கிடையாது. இது ஆனந்த் விகடனோட யூடியூப் சேனல். சரிங்களா? ப்ரொமோஷன் நான் பண்ணல. ஆனந்த் விகடனோட, ஏன்னா அது வந்து கொஞ்சம் நடுநிலையா இருக்கும். தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுது சார். இல்ல யூடியூப் சேனல் தெரியுதா? தெரியுது சார். கல்வி விகடன். கல்வி விகடன். இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப டிஃபென்ஸ் பத்திலாம் உங்களுக்கு வேணும்னா லெப்டினன்ட் ஈசனோட இன்டர்வியூ நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் லெப்டினன்ட் ஈசனோட ஒரு இன்சைட்ஸ். அவ்வளோ, அதாவது ரியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு மெரைன் பத்தி பேசணும் தெரியணும் அப்படின்னா நான் பேசியிருப்பேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்டர்வியூ நீங்க பார்க்கலாம். இது மெரைனை பத்தி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன, இந்த அப்ராட் எம்பிபிஎஸ்ல என்னென்ன மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும், ஒரு யூனிவர்சிட்டி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பார்க்கலாம், அதை பத்தி நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த ஏஐடிஎஸ் ரிலேட்டடா படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பார்த்துருங்க. அதாவது ஐஐடி மெட்ராஸோட ஏஐ டேட்டா சயின்ஸோட ஹெச்ஓடி பேசின வீடியோ, ப்ரொஃபசர் விக்னேஷ் முத்துவிஜயன் சார் பேசின வீடியோ ஒன்று. ஒரே நிமிஷம் காமிச்சார். இதுல மோஸ்ட்லி வரவங்களாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள்ல தான் வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஃபீல்ட்ல ஓரளவு கொஞ்சம் நல்ல தனித்துவமா இருந்து பெரிய லெவல்ல சாதிச்சவங்க மட்டும்தான் வந்து விகடன்ல வந்து இன்டர்வியூ எடுத்து பேசியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். எஸ், ப்ரொஃபசர் விக்னேஷ் முத்துவிஜயன் போட்டிருக்கா. ஐஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த கல்லூரியில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கா. இந்த வீடியோ தான். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. சரிங்களா? அதை நீங்க வந்து யார் யாரெல்லாம் உங்க குழந்தைங்க ஏடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ மறக்காம தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அதை வந்து எடுக்க சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்றதை விட ஒரு ஐஐடி மெட்ராஸோட ஏஐ டேட்டா சயின்ஸோட ஹெச்ஓடி அவர் சொல்றதா இன்னும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் பக்காவா இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு தவிர வேற என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நான் பேசியிருப்பேன். அரசு பள்ளி மாணவர்கள் இந்த டிகிரி எல்லாம் ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கா, பைசா செலவு இல்லாமல் டிகிரி முடிக்கலாம் எப்படி, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர ஏஐ டேட்டா சயின்ஸ் வந்து என்ன மாதிரி காலேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நானும் பேசியிருப்பேன். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ரியலான ஒரு டேட்டா அங்கே பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இப்போ நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் படிக்க போறேன், ஏரோஸ்பேஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இன்ஜினியரிங்ல எந்தெந்த கோர்ஸ்லாம் வந்து இன்னி ஃபியூச்சர்ல பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஜஸ்ட் 4 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி எந்தெந்த இன்ஜினியரிங் படிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற பத்தி பேசியிருப்பேன். ஒரு காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த 21 minutes வீடியோ, அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு, அதாவது வந்து ஒரு ஒரு காலேஜுக்கு ப்ரொமோஷன் இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு பேச்சா இருக்கும். ஸோ இந்த இந்த நான் காமிச்ச வீடியோஸ் எல்லாம். சரி சார், இப்போ ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம்.
சார் வணக்கம் சார். சார் நான் மன்னிக்கணும், நான் ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல. சார் ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு காமன் நேரத்துல லைன்ல வரவா? ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ. சாரி, ஆஃபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். ஓகே அதனாலதான் ஜஸ்ட் கால் வந்துருச்சு, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால். சரி, இப்ப நம்ம ஓகே சார். ஓகே கொஸ்டின் அடுத்து நம்ம மெரைன் இன்ஜினியரிங் பத்தி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஏன்னா இது வந்து மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இருந்தா நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் சார். சின்ஸ் யூ கேவ் மீ 1 ஹவர், இன்னைக்கு நான் ஷார்ட்டா ஒரு ஃபீல்டை பத்தி மட்டும் சொல்றேன், மரைன் ஃபீல்டை பத்தி. இன்னொரு நாள் நீங்க டைம் கூட எடுத்து கொடுங்க, ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து டீட்டெயிலா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் அது மாதிரி செஷன் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கலாம். நிச்சயமா சார். ஸோ இப்போ மெரைன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் 4 விதமாக நீங்கள் படிக்க முடியும். ஒன்று டைரக்ட் 4 இயர்ஸ் மெரைன் இன்ஜினியரிங். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ நீங்கள் பாருங்க, டிப்ளமோ இன் மரைன், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் மரைன் EEE அது படிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் மரைன் வந்து படிக்க முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இப்போ IMUCT, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாம எந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் இந்தியாவில் சேர முடியாது, ரைட்? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மரைன் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் IMUCT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். IMUCTங்கிறது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, அதாவது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வுல தேர்வாயிருக்கணும். ஜஸ்ட் குவாலிஃபை ஆயிருந்தாதான் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொறியியல் கல்லூரியிலையும் எந்த ஒரு கோர்ஸ்க்குமே there is no entrance exams at all, but for one course. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லையுமே ஒரே ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். எதுக்குன்னா மரைன் இன்ஜினியரிங்க்கு. ரெண்டாவது என்னன்னா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். நாட் ஒன்லி intellectually fit, you must be physically fit also. Physically and mentally you have to be fit. அதுக்கு நீங்க DGS approved டாக்டர்கிட்ட போய் வாங்கணும். சரி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறான், எக்ஸாம்ல தேர்வு ஆகல, இருந்தாலும் அந்த பையனுக்கு மரைன் தான் படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, அதையும் வந்து வருஷத்தை வீணாகாம படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னா வாட் ஹி கேன் டூ இஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல BE மெக்கானிக்கல் இல்லைன்னா EEE இது ரெண்டுல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு செகண்ட் இயர்ல டைரக்ட் மரைன் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வருது BE மெக்கானிக்கலோ. இப்ப நான் வந்து மரைன் இப்படி தான் படிச்சேன். BE மெக்கானிக்கலோ, நேவல் ஆர்கிடெக்சரோ, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. இது மூணுல ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு டைரக்ட் 1 இயர் கோர்ஸ் மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 6 மாசம் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் MUO கிளாஸ் 4 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி 4th இன்ஜினியர் ஆகணும். 4th இருந்து 3rd ப்ரொமோஷன், 3rd இருந்து 2nd எக்ஸாம், 2nd இருந்து சீஃப்க்கு எக்ஸாம். இப்படிதான் கப்பல்ல இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும். சரி, நான் கப்பல்ல போகவே விருப்பமே இல்லை, ஆனா கப்பல் சார்ந்த ஏதாவது வேலை லேண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், கட்டாயம் ஒரு 2 ஜாப் இருக்கு. ஒன்னு நேவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நேவல் ஆர்கிடெக்சர்னா இப்போ ஆர்கிடெக்ட்ங்கிறது எப்படி வீடை டிசைன் பண்றாங்களோ நேவல் ஆர்கிடெக்சர்ங்கிறவங்க கப்பலை டிசைன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேவல் ஆர்கிடெக்சருங்கிறத கப்பலை மட்டும் டிசைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, இதே ஆயில் ரிக் இருக்கு, இதெல்லாம் டிசைன் பண்றவங்க இந்த நேவல் ஆர்கிடெக்ட்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ், IIT கரக்பூர். சரி, இதை தவிர எனக்கு IIT-லாம் சீட்டு கிடைக்காது, வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க சார் அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தோட விசாகப்பட்டினம் கேம்பஸ்ல இந்த நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேவல் ஆர்கிடெக்சர்ல 2 கோர்ஸ் இருக்கு பாருங்க, நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங், நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எப்படி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து பிளான் பண்ணி சிவில் இன்ஜினியர் கையில கொடுப்பாரு, சிவில் இன்ஜினியர் வந்து அந்த பிளானை கிரவுண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார், ரைட்? நேவல் ஆர்கிடெக்சர்ங்கிறது ஆர்கிடெக்ட் மாதிரி, ஷிப் பில்டிங்கிறது சிவில் இன்ஜினியர் மாதிரி. இங்க சிவில் இன்ஜினியர் வேற வேலை வைப்பாரு, ஆர்கிடெக்ட் வேற வேலை பார்ப்பாரு. ஆனா இங்க நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங்கிறது 2 வேலையும் ஒரே ஆள் தான் பார்ப்பாங்க கப்பலை பொறுத்தவரை. ரெண்டாவது நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்,
இந்த கோர்ஸ் யார் எடுக்கலாம்? அந்த நேவல் ஆர்கிடெக்சர், ஷிப் பில்டிங், ஓஷன் இன்ஜினியரிங்லாம் யார் எடுக்கலாம்னா, எனக்கு டிராயிங் ஸ்கில் ரொம்ப பிடிக்கும், டிராயிங் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கட்டாயம் நீங்க எடுக்கலாம். நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா கடலுக்குள்ள ஆயில் ரிக் இருக்கா? கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப டனல் எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. கடலுக்குள்ள ஆஃப்ஷோர் விண்ட் மில் இருக்கு, காற்றாலை மின்சாரம் வந்து கடலுக்குள்ள இருக்கு, ரைட்? அதெல்லாம் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ். இதை தவிர கொச்சின் யூனிவர்சிட்டி, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப ஃபேமஸோ, கொச்சின் பல்கலைக்கழகம் கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். குசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அங்கே குசாட்லேயே நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் இருக்கு. அதுக்கு தனி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், குசாட் கேட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போவாங்க. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு இதுலலாம் போக விருப்பம் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் ஷிப்பிங் ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, I'll tell one course, this one, லாஜிஸ்டிக்ஸ். இப்போ நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மரைன் ரிலேட்டடான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டா இருக்கு பாருங்க, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் கேம்பஸ்ல மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ். மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் மெரைன் அர்த்தம், மெரைன் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கப்பல் மூலியமா நடக்கக்கூடிய வர்த்தகத்தை பத்தி முழுக்க முழுக்க படிக்கிறது தான் இந்த மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இல்ல சார் எனக்கு வந்து எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸ் பத்தியும் நான் படிக்கிறோம், கப்பல்ல மார்க்கமா நடக்கக்கூடியதா இருக்கட்டும், ஈவன் த்ரூ த ரோட் டிரான்ஸ்போர்ட், த்ரூ த ரயில் டிரான்ஸ்போர்ட், ஆர் த்ரூ த ஷிப்பிங் மூலயமா நான் உள்ளதை படிக்கணும் அப்படின்னா, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை அண்ட் கொச்சின் கேம்பஸ்ல இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இல்ல சார் எனக்கு வந்து ஃபிளைட்ல நடக்கக்கூடிய கார்கோ, இப்போ டிஹெச்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து ஃபிளைட் கார்கோல தான் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ், ரைட்? எனக்கு வந்து இந்த ஏர் கார்கோ ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அதாவது உலகத்துல 7 ஏரோநாட்டிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 7 யூனிவர்சிட்டியில 2 வந்து நம்ம ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கு. ஒன்னு வந்து துபாயில இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அதே ஓனர் அந்த ஷேக் சார் தான் எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி. அதாவது இந்த இருக்கு பாருங்க அந்த யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி தேசிய ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விமான போக்குவரத்து அமைச்சகம் கீழே இயங்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம். இங்க 2 கோர்ஸ் இருக்கு, ஏவியேஷன் சர்வீசஸ் அண்ட் ஏர் கார்கோ, ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ஏவியேஷன் சர்வீசஸ் அண்ட் ஏர் கார்கோங்கிறது எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ், ஏர் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி எனக்கு படிக்கணும், சரிங்களா? ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் உள்ள லாஜிஸ்டிக்ஸ் பத்தி படிக்கணும்னா அந்த கோர்ஸை அங்கே மட்டும்தான் போய் படிக்க முடியும், இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் பத்தின ஒரு படிப்பு, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதோட நம்ம நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறேங்க சார். 1 hour முடிஞ்சிருச்சு. டவுட் செஷன் சரி இந்த சார். மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சரி வில் சார். டேக் மேக்ஸிமம் 3 to 4 டவுட்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். ம். வேற யாருக்கும் கேள்விகள் எதுவும் இருந்தா தாராளமா கேட்கலாம் சார்கிட்ட. வணக்கம் கலைமணி சார். வணக்கம் சார். சார் என் பேர் பாலமோகன் சார், பெங்களூர்ல இருக்கேன். வணக்கம் சார். சார் உங்களுடைய அந்த வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்ராஹிம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி. சார் என்னுடைய டவுட் என்னன்னா, இப்போ இந்த கடல்சார் படிப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கனால அந்த படிப்புகளுக்கு வந்துட்டு இப்போ தமிழக அரசாங்கம் வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லிக்காரு, அரசு கல்லூரியில் இந்த 7.5ல போனால் ஃப்ரீன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அது மாதிரி இதுக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியாக இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட், இப்போ இந்தியன் மேரிடைம் காலேஜ் யூனிவர்சிட்டி அதில் கவர்மெண்ட்டில் கிடைக்கலனா தனியார் கல்வி நிறுவனங்கள், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அது வந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி. ஏவியேஷன்ங்கிறது விமானம் சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்குள்ள யூனிவர்சிட்டி. ஆமாம் சார். இப்போ ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி அரசு பல்கலைக்கழகங்களில் எனக்கு சீட்டு கிடைக்கல, என்ட்ரன்ஸில் நான் கிளியர் பண்ணலைன்னா தனியாரில் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களில் நான் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸாக படிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும் சார். அதான் என்னுடைய கேள்வி. படிக்கலாம். என்னைய பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அரசு கல்லூரியை நீங்க டார்கெட் பண்ணுங்க. அது கிடைக்கலனா தான் நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க டார்கெட் பண்ணுங்க. அதான் சார், இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எழுதுனாவே நிறைய ஒரு பூபியான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஐஐடி நீட்டு அப்படின்னாவே நிறைய மாணவர்களுக்கு ஒரு அந்த ஒரு பயம் வந்துடுது. அதனால இப்போ ஒரு நல்ல மதிப்பெண் இருக்கு. சரி சார். இல்ல நீங்க அதெல்லாம் நீங்க விட்டுருங்க சார். எல்லாரும் ஐஐடில சீட் சேர முடியாது. 18,000 சீட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த வருஷம் 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு. ஆனா மொத்த ஆல் ஓவர் இந்தியால ஐஐடில இருக்கக்கூடிய 23 ஐஐடில 18,000 சீட்டு தான் இருக்கு. அப்படின்னா மத்தவங்க எல்லாம் வந்து அதுக்கு வந்து தகுதி இல்லாத மாணவர்கள் நான் சொல்லவே மாட்டேன். நம்ம மயில்சாமி அண்ணாதுரையோ டாக்டர் சிவனும் ஐஐடில படிச்சவங்க எல்லாம் கிடையாது அண்டர் கிராஜுவேஷன்.
அது இல்லைன்னா ஆமா சார். வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த நம்ம ஊர்ல சொல்றதே இல்லை. அதனாலதான் ஆமா பெரிய சார். பெரிய ப்ராப்ளமே வந்து ரைஸ் ஆகுது. ஆமா ரைட். சார். இப்ப இதுல வந்து இதுல எவ்வளவு ம். சீட்டு சார் இருக்கு? இப்ப வந்து நான் ஏவியேஷன் மட்டும் இல்லாம இப்ப மரைன் சைடுல வரணும் அப்படின்னா, இப்ப அரசாங்க கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த என்ட்ரன்ஸ் எழுதி போறதுல டோட்டலா இப்ப ஐஐடினா 18,000 சீட் இருக்கு அந்த மாதிரி. இப்ப நீ ஜாப்ல மரைனுக்கு நீங்க ம். பாத்தீங்கன்னா 2300 சீட் இருக்கு சார் த்ரூ அவுட் இந்தியா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் 2300 சீட் இருக்கு. ஓகே, ஓகே. வெரி குட் சார். இதுக்கு வந்து ஆமா, 11th, 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சிருக்கணும். கட்டாயம் படிச்சிருக்கணும். அது மினிமம் மார்க் ஏதாவது இருக்கா சார்? கட் ஆஃப் மார்க்? 60%. 60%. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 3யும் கூட்டி 3 தான் 60 இருக்கணும். எஸ், அக்ரிகேட் 60 இருக்கணும். அக்ரிகேட் 60. தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ், வெரி மச். எஸ். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? வேற யாரும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? கலைமணி சார், அப்ப நம்ம முடிச்சுக்கலாமா? சார் தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ வணக்கம் வெரி சார். மச் சார். நான் சரவணன் ஆ, பேசுறேன். சார் சரவணன் யாரு சார்? பேசுறேன். ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. சரவணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், கேளுங்க சார். எம்பிஏ பத்தி சொல்லியிருந்தாருல, எம்பிஏ பத்தி சொல்லியிருந்தாரு சார் குவைத்ல. ஆமா, அது MBA நம்ம வா? தமிழ்நாட்டுல ஆமாம்மா தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பிஏ காலேஜஸ்ல எம்பிஏ ஏன் சார், எம்பிஏ வந்து எம்பிஏ ப்ராப்ளம் அப்ளிகேஷன் வாங்க இருந்துச்சுல. மாட்டாங்க? MBA? குவைத்துல NBA. சார், குவைத்துல. NBA. NBA எம்பிஏ. அக்ரிடேஷன். ஆமா, ம். ஆமா, ஆமா. அது தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜ்ல ஏன் சார் அது எல்லா காலேஜ்லயும் வாங்க மாட்டாங்க? அப்ரூவல் ஏன் வாங்க மாட்டாங்க? அது ஏதாவது இல்ல ரீசன் இருக்கா? நிறைய இல்ல இல்ல அது என்னன்னா நல்ல காலேஜுக்கு மட்டும்தான் அந்த அப்ரூவலே கொடுப்பாங்க சார். நல்ல காலேஜுக்கு மட்டும்தான் அந்த அப்ரூவலே கொடுப்பாங்க. NBA அப்ரூவல்ங்கிறது எல்லா காலேஜுக்கும் கொடுக்க மாட்டாங்கல்ல. சார் வணக்கம் சார். நான் கொஸ்டின் கேட்கலாமா? எஸ் சார். கேளுங்க ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க. தேங்க்ஸ். ஆமா, எஸ் சார், சார் சொல்லுங்க. நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் பிபிஏ ஏவியேஷன் பிஎஸ்சி ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் இப்போ என்ன சார் வித்தியாசம்? பின்னாடி வந்து ஸ்கோப் வந்து எதில் சார் இருக்கும்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் நீங்க சேர வேண்டாம். அது ஏன்னா இப்ப நிறைய இந்தியாவில் வேர்ல்ட் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அண்டர் அண்டர் எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ், அதாவது லோ லெவல் ஜாப்ஸ் வாங்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருன்னா ஏஎம்இ கேண்டிடேட்ஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். பட் ஏவியேஷன் கோர்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கலாம். படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா, பிகாஸ் இப்போ நம்ம ஆன்லைன்ல இருக்கோம், ரெக்கார்டட் செஷன் வேற. அதனால நான் சொல்றேன், சில யூனிவர்சிட்டிஸ் பேர் என்னால சொல்ல முடியல. பிரைவேட்ல மட்டும் போய் சேராதீங்க. எல்லா பிரைவேட் இப்போ எது எதுலலாம் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்களோ, எந்தெந்த காலேஜ் விளம்பரம்லாம் வருதுலோ அதெல்லாம் நல்ல காலேஜே கிடையாது. நல்ல காலேஜுக்கு எப்பவுமே விளம்பரம் வராது. நல்ல காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடவே மாட்டாங்க. அந்த காலேஜ் எல்லாம் தவிர்த்துட்டு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒரே ஒரு கோர்ஸ் படிச்சாலும் டாப் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும். அப்படின்னா தான் சார் வேலை கிடைக்கும். இதுல ஏவியேஷனை பொறுத்தவரை நீங்க கேட்டதுக்கு இப்ப மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு, டெக்னிக்கல் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப சார் கேட்டது மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை சார்ந்த கல்வி. இதுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கு சார். ஆமாம் சார். அதே மாதிரி இந்த பிபிஏ வந்து லாஜிஸ்டிக்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாமா சார்? கட்டாயம் படிக்கலாம். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். என்ன இப்போ எப்படி நம்ம ஹியூமன் பாடியில ஐஸுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மவுத்துக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நோஸ்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பர்டிகுலர் கோர்ஸை நம்ம எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறோங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி சார், நம்ம இதோட தேங்க்யூ முடிச்சுக்கிருவோம். சார். அடுத்த ஒரு விரிவா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணுவோம், அடுத்து திட்டமிடுவோம். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் ஓகே சார், வண்டர்ஃபுல் தேங்க்யூ சார். wonderful opportunity. Thank you. Thank you very much. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Thank you. Thank you. Sir, computer science